Alhamdulillahi Rabbil Alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala asrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Qur'anil majid ba'da a'udhu billahi minash shaitanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. Qala Allah ta'ala wa atun nisaa sadaqatihinna nakhlatan. قال نبينا صلى الله عليه وسلم اتقوا الله في النساء. அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இந்த இஸ்லாமானது பெண்களுக்கு சம உரிமை வழங்கி இருக்கிறது. ஆனால் இன்றைய காலத்திலே இந்த இஸ்லாம் என்பது பெண்களுக்கு சம உரிமை வழங்கவில்லை என்பதாக அப்பட்டமான பொய்யை சுமத்துகிறார்கள். அன்பானவர்களே, ஒரு பெண்ணினுடைய பருவங்கள் 3. அதில் முதலாவது பருவம் என்ன தெரியுமா? மகளுடைய பருவம். இரண்டாவது பருவம் மனைவியுடைய பருவம். மூன்றாவது பருவம் தாய்மையினுடைய பருவம். இந்த 3 பருவத்திலுமே ஒரு பெண் அன்றைய காலத்திலே கொடுமையை அனுபவித்தார்கள். அன்பானவர்களே, ஒரு பெண்ணினுடைய முதல் பருவம் மகளுடைய பருவம். இந்த பருவத்திலே பெண் குழந்தைகளை அன்றைய காலத்திலே புதைத்தார்கள். பெண் குழந்தைகள் பிறந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று புதைத்த காலம் அன்று. அப்படிப்பட்ட அந்த காலத்திலே நம்முடைய இஸ்லாம் என்ன சொன்னது தெரியுமா? யார் பெண் பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு உணவளித்து மனம் பிடித்து கொடுப்பாரோ அவருக்கு நரகமா நெருப்பு அவர்களை தீண்டாது என்பதாக சொன்னது நம் இஸ்லாம். பெண் பிள்ளைகள் புதைக்கப்பட்ட அன்றைய காலத்திலே சொன்னது நம் இஸ்லாம். அன்பானவர்களே, அதாவது பெண் பிள்ளையை யார் பாதுகாத்து வளர்த்து மனமுடித்து குடிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்பதை சொன்னது மார்க்கம் நம்முடைய இஸ்லாம் தான். அது மட்டுமா? அன்பானவர்களே, குழந்தையில் கூட சம உரிமை வழங்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம். ஒரு சஹாபியினுடைய ஆண் குழந்தை வரும் பொழுது அந்த சஹாபி அந்த ஆண் குழந்தையை முத்தமிட்டு தன் அருகிலே அமர வைத்துக் கொள்கிறார். அந்த சஹாபியினுடைய பெண் குழந்தை வரும் பொழுது அந்த பெண் குழந்தையை அப்படியே தன்னுடைய பக்கத்தில் அமர வைத்துக் கொள்கிறார். இதை பார்த்து கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த சஹாபி இடத்துல என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீங்கள் ஆண் பிள்ளைக்கு மட்டும் முத்தம் கொடுத்து கொஞ்சி விட்டு உங்கள் அருகிலே அமர வைத்தீர்கள், ஏன் பெண் பிள்ளையை கொஞ்சி விட்டு உங்கள் அருகிலே அமர வைக்கவில்லை? நீங்கள் கொஞ்சுவதாக இருந்தாலும் சம உரிமை வழங்க வேண்டும். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் கொஞ்சுவதில் கூட முத்தம் கொடுப்பதில் கூட சம உரிமை வழங்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் நம்முடைய இஸ்லாம். அது மட்டுமா? இன்னொரு நிகழ்வுகளை பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு ஆண் குழந்தை, ஒரு சிறு பிள்ளை, அந்த சஹாபியினுடைய அந்த சிறு பிள்ளை வரும் பொழுது, ஒரு ஆண் பிள்ளை வரும் பொழுது அவர் தன்னுடைய மடியிலே அமர வைத்துக் கொள்வார். இன்னொரு அவர்களுடைய பெண் பிள்ளை வரும் பொழுது பக்கத்திலே அமர வைத்துக் கொள்வார். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்களாம், ஏன் உங்களுக்கு இன்னொரு கால் கிடையாதா? அந்த காலில் உங்களுடைய பெண் பிள்ளையை உட்கார வைக்க மாட்டீர்களா என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த சின்ன குழந்தையை கூட ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, சிறு வயதாக இருந்தாலும் சரி, நீங்கள் சம உரிமை வழங்க வேண்டும் சொன்ன மார்க்கம் நம்ம இஸ்லாம் மார்க்கம். அன்பானவர்களே, ஒரு பெண்ணினுடைய 2ஆம் பருவம் என்ன தெரியுமா? மனைவியுடைய பருவம். அன்றைய காலத்திலே அந்த மனைவியுடைய பருவம் தான் பெண்கள் அதிகமாக கொடுமைக்கு உள்ளாகப்பட்டார்கள். அப்படிப்பட்ட பருவம் மனைவியினுடைய பருவம். அந்த மனைவியினுடைய பருவத்திலே நம்முடைய இஸ்லாம் என்ன சொன்னது தெரியுமா? மாதவிடாய் காலத்திலே, அன்றைய காலம் மாதவிடாய் காலத்திலே, கையிலுடைய காலத்திலே பெண்களை தனியாக ரூமிலே அடைத்து அடிமைப்படுத்திய காலம் அன்றைய காலம். ஆனால் அப்படிப்பட்ட அன்றைய காலத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கற்றுத் தருகிறார் என்று சொன்னால், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே முஸல்லாவை கேட்பார்கள். அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் மாதவிடாய் ஹைலிலே இருக்கிறேன் என்பதாக சொன்னபோது, உங்களுடைய கையில் இருக்கிறதா என்பதாக கேட்பார்கள். அதற்கு பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஸல்லாவை எடுத்து தருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்பதாக வரலாறு இருக்கிறது. அப்படிப்பட்ட பெண்களை அடிமையாக்கிய அன்றைய காலத்திலேயே பெண்களுக்கு உரிமை வழங்கிய மார்க்கம் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம். அது மட்டுமா? அன்பானவர்களே, பெண்களை பாதுகாப்பதற்கு முதலில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட மார்க்கம் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம்.
தூசிகள் படிந்த தூசிகள் கண்ணில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நம் கண்களை பாதுகாப்பதற்கு இமைகள் எப்படியோ பெண்களை பாதுகாப்பதற்கு பர்தா முறை என்று அன்றைய காலத்திலே பெண்கள் இழிவுபடுத்தப்பட்ட காலத்திலே பர்தா முறையை நடைமுறைக்கு கொண்டு வந்த மார்க்கம் இஸ்லாம். அது மட்டுமா, இன்றைய காலத்திலே பர்தாவை பெண்கள் அடிமைப்படுத்துகிறோம் என்று நம் மீது அப்பண்டமாக போய் சொல்கிறார்கள். அன்பானவர்களே, மரத்தை சுற்றி உள்ள செடியை சுற்றி போடக்கூடிய வேலி எதற்கு? பாதுகாப்பதற்கா இல்லது அந்த மரத்தை அழிப்பதற்கா? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. அது மட்டுமல்லாமல் இன்றைய காலத்திலே 1829 ஆண்டுதான் உடன்கட்டை சதி தடை திட்டம் அமலுக்கு வந்தது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய இஸ்லாம் வந்ததை தடை செய்தது. அது மட்டுமல்லாமல் 1856 ஆண்டுதான் விதவை மறுமண சட்டம் என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கணவனை இழந்த மனைவி வாழ்வதற்கு தகுதியற்றவள் என்று சொன்ன காலத்திலேயே நம்முடைய இஸ்லாம் என்ன செய்தது தெரியுமா? விதவைகள் மறுமணம் செய்யலாம் என்பதாக விதவைகளுக்கு உரிமை வழங்கிய மார்க்கம் இந்த இஸ்லாம். உரிமை மட்டும் வழங்கவில்லை, பாதுகாப்பையும் வழங்கியது. எப்படி தெரியுமா? அன்னை உமர் ரலியல்லாஹு அவர்கள் கத்தியால் குத்தப்பட்ட சமயம், அவர்களுடைய உயிர் பிரிய போகும் சமயத்தில் கூட உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஈராக் நாட்டினுடைய விதவை பெண்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். என்றால் விதவைகளுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை வழங்கியது மார்க்கம் இந்த இஸ்லாம். பெண்களுடைய 3வது பருவம் என்ன தெரியுமா? தாயினுடைய பருவம். அந்த தாயினுடைய பருவத்தில் எப்படி சொல்வார்கள் தெரியுமா? எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் தெரியுமா? பலா தக்குல்லஹுமா உஃபின், பெண்களை அப்படி கூட சொல்லாதீங்க என்று சொன்ன மார்க்கம் நம்முடைய மார்க்கம். அது மட்டுமா, தாயினுடைய காலடியிலே சொர்க்கம் என்று பெண்களை கண்ணியப்படுத்திய மார்க்கம் நம்முடைய இஸ்லாம் மார்க்கம். ஆனால் இன்று பெண்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் என்று அப்பண்டமாக போய் சொல்கிறார்கள். அது அனைத்தும் பொய்தான் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. Alhamdulillah rabbil alamin. Assalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim, fil Qur'anil majid, ba'da billahi minash shaitanir rajim. Bi fadli bismillahir rahmanir rahim. Qala Allah ta'ala, innama yakhshallaha min ibadihi ulama. Qala nabiyina Muhammad sallallahu alaihi wasallam, alhamdulillahi alladhi waffaqa rasulillahi lima yarda rasulullah. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏன் இமாம்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹைருன் நாஸி கர்னி சும்மல்லதீன யலூனஹும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு என்ன கருத்து என்று சொன்னால், என்னுடைய காலம் சிறந்த காலம், எனக்கு பின்னால் வரக்கூடிய காலம் சிறந்த காலம், அதற்கும் பின்னாடி வரக்கூடிய காலமும் சிறந்த காலம் என்பதாக சொன்னார்கள். அதாவது என்னுடைய சஹாபாக்களுடைய காலம் சிறந்த காலம், என்னுடைய தாபீன்களுடைய காலம் சிறந்த காலம், அதற்கு பிறகு வரக்கூடிய என்னுடைய தாபீனுடைய காலம் சிறந்த காலம் என்பதாக சொன்னார்கள். அந்த தபா தாபீன் காலத்திலே தான் வருகிறார்கள் இமாம்கள், வருகிறார்கள், மதுஹப்களை எழுதுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்களே அந்த காலம் பொற்காலம் என்று. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்காக தான் நாம் இமாம்களை பின்பற்றுகிறோம். அது மட்டுமல்ல, பல இயக்கங்கள் இருந்தும் நாம் இமாம்களை பின்பற்றக்கூடிய காரணம், அந்த இயக்கங்கள்லாம் தோன்றி வெறும் 30 வருடமே ஆயிற்று. ஆனால் இமாம்கள் மதுஹப்களை உருவாக்கியது 1300 வருடம் ஆயிற்று. உதாரணத்துக்கு, ஒரு மருத்துவர் இருக்கிறார், பாரம்பரிய மருத்துவர் இருக்கிறார், புதிதாக வந்த மருத்துவர் இருக்கிறார். பாரம்பரிய மருத்துவரில் நாம் கண்டிப்பாக போய் மருத்துவம் பார்ப்போம். புதிதாக வந்த மருத்துவரை பிறகுதான் அணுகுவோம் அல்லவா? அதே போல்தான் 1300 வருடமாக நாம் மதுஹப்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த பல இயக்கங்கள் இருக்கிறது. அந்த இயக்கங்களுக்குள்ளே சண்டை வருமா? இஸ்லாத்து சொல்ல நீ தகுதியா நான் தகுதியா?
நாம் வலைதளங்களிலே பார்த்திருப்போம். இஸ்லாத்தை சொல்வதற்கு நீ தகுதி இல்லை, நான் தான் தகுதியானவன். இஸ்லாத்தை சொல்வதற்கு நீ தகுதி இல்லை, நான் தான் தகுதியானவன் என்று சண்டை போட்டுக் கொள்வார்கள். ஆனால் நம்முடைய மதுஹபுடைய இமாமார்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு அந்த மதுஹபுகளை தந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், சாஃபி இமாம் கூஃபா வீட்டுக்கு சென்றால் கூட ஹனஃபி மதுஹபின் படிதான் தொழுவார்களாம். அது மட்டுமல்ல, அவர்களிடம் கிதாபில் ஏதோ சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் அவருடைய ரவுலாவிற்கு போய் சற்று அமர்ந்து பிறகு வந்துவிட்டு சொல்வார்களாம், அந்த சந்தேகம் தீர்ந்து விட்டது என்றதாக சொல்வார்கள். அது மட்டுமல்ல, நாம் இமாம்களை பின்பற்றுவதற்கு முக்கிய காரணம் அவர்கள் மிகவும் பேணுதலாக இருந்தார்கள். ஒரு ஹதீஸை அந்த கிதாபிலே பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஹதீஸை கொண்டு வருவார்கள். அதுக்கப்புறம் தான் கிதாபிலே எழுதுவார்கள். அது மட்டுமல்ல, அந்த கிதாபில் எழுதும் போது 2 ரக்காயத்தை தொழுது விட்டு அதுக்கப்புறம் தான் எழுதுவார்கள். அந்த அளவுக்கு பேணுதாக இருந்த காரணத்தினால் நாம் இமாம்களை பின்பற்றுகிறோம். அது மட்டுமல்ல, நம்ம உம்மத்திற்காகவும் இறை வழிக்காகவும் இறைவனுக்காகவும் அவர்கள் எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறார்கள். 2 வருடம் 4 மாதங்களாக சிறைப்பட்டு இருந்தார்கள் சையதுனா அஹ்மது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஏனென்று சொன்னால், குர்ஆன் மஹ்லூகா ஹைர மஹ்லூகா என்ற பிரச்சனையில் அவர்கள் சத்தியத்தை பேசினார்கள். அதனால் அவர்கள் சிறைப்பட்டு இருந்தார்கள். அதே மாதிரிதான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சிறைப்பட்டு இருந்தார்கள். எதற்காக? நமக்கு பின்வரக்கூடிய சந்ததிகளுக்கு இந்த மதுஹபை பரப்ப வேண்டும் என்பதற்காகவும் தான். இதனால் தான் நாம் இமாம்களை பின்பற்றுகிறோம். அது மட்டுமல்ல, நாம் இமாம்களுடைய ஆசிரியர்கள் அகில வைத்துகளாக கூட இருந்திருக்கிறார்கள். நம்ம ஹனஃபி இமாம் அவருடைய ஆசிரியர் தான் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கள் யார் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசாக வந்திருப்பார்கள். அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் கடைசி 2 வருடம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடம் ஓதவில்லை என்று சொன்னால் நான் அழிந்திருப்பேன் என்பதாக சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என்னுடைய அகல வைத்திகள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை போன்றவர்கள், அவர்களை பின்பற்றினவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்பதாக சொன்னார்கள். இதனால் தான் நான் இமாம்களை பின்பற்றுகிறோம். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம்களை பற்றி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், ஒரு ஆலிம், குறைஷி சேர்ந்த ஒரு ஆலிம் வருவார். அவர் இந்த உலகத்தையே கல்வியால் நிரப்புவார்கள் என்று சொன்னார்கள். பல இமாம்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் போது அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவர்கள் கண்டிப்பாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, மாலிக் இமாம்கள் அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். பல ஒட்டகங்களை சேர்த்து அவர்களிடம் கல்வி கற்ப சென்றுள்ளார்கள். மதீனாவிலே அவர்களை போல பிற சிறந்த ஆளை பெற மாட்டார்கள் என்று கண்மணி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று சில ஆலிம்கள் இதற்கு விளக்கம் எழுதுகிறார்கள். கண்டிப்பாக இது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக தான் இருக்க வேண்டும். அப்படியே இந்த ஹதீஸில் முரண்பாடு இருக்கு என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி வரக்கூடிய இமாம்மாரை தான் சொல்லி இருக்கிறார் என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது. இதனால் தான் நாம் இமாம்மாரை பின்பற்றுகிறோம். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் வேற யாரோ என்று இமாம்மார்களை நாம் வேற யாரோ என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களும் ஒரு வகையில் பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாணவர்களாக தான் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மாணவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மாணவர் நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு, அவருடைய மாணவர் தான் மாலிக் இமாம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதித்த கல்வி தான் நமக்கும் வருகிறது. இதனால் தான் இமாம்களை பின்பற்ற வேண்டும். எனவே நாம் நம்முடைய வாழ்வு முழுவதும் இமாம்களை பின்பற்றி நல்பாக்கியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. பாக்கியத்தமான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى إنما يسر الله من عباده العلماء
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். وقال نبينا صلى الله عليه وسلم الحمد لله الذي وفق رسول الله لا يرضى لما يرضى رسول الله. صدق نبينا صلى الله عليه وسلم. அன்பானவர்களே, நாம் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் தெரிந்தோ தெரியாமலையோ அறிந்தோ அறியாமலோ பல நபர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கையில் நாம் அதில் மருகபுகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். 4 மருகபுகளில் ஏதேனும் ஒன்றில் நாம் இருக்கின்றோம். அதில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ இருக்கிறோம். ஆனால் ஒரு காலம் வந்தது. எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், இஸ்லாம் என்பது ஒரு நேர்வழி என்று இருந்த காலம் போய் இப்பொழுது இஸ்லாத்தில் எது நேர்வழி என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. அன்பானவர்களே, அது மட்டுமா, ஒரு கூட்டம் கேட்கிறது, உலமாக்களை பின்பற்றுவது கடமையா என்று கேட்கிறார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், இன்னமா யஸல்லாஹு மின் இபாதிஹி உலமா என்பதாக கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி கூறும் பொழுது ஒருமுறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உலமாக்களை பின்பற்றியிருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னார், ஒருமுறை ஹந்தக்குடைய போர் நடந்தது. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார்கள். எப்படிப்பட்ட உடன்படிக்கை என்று சொன்னால், நாங்கள் உங்களிடத்தில் நீங்கள் செய்யும் போருக்கு நாங்கள் எதுவும் இடையூறு செய்ய மாட்டோம் என்பதாகவும் அதற்கு நாங்கள் எதுவும் குறிப்பிட மாட்டோம் என்பதாக சொன்னார்கள். ஆனால் அந்த யூதர்கள் சொன்ன வாக்கை கடைசி நேரத்தில் அவர்கள் முறியடித்தார்கள். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போரை முடித்துவிட்டு அடுத்து அனைவரையும் ஒன்று சேர்த்தார்கள். 18 நாட்களில் அனைவரையும் ஒன்று சேர்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் அமர வைத்தார்கள். அமர வைத்து அப்பொழுது ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டார்கள், ஸஅதே, இவர்களுக்கு நீயே தீர்ப்பு என்பதாக சொல்லும் பொழுது இமாம் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நாயகமே, நான் எப்படி தீர்ப்பு சொல்வது என்பதாக கேட்கும் பொழுது, இல்ல, நீங்க தான் தீர்ப்பு கூற வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அதற்கு ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இங்கே உள்ள அனைத்து ஆண்களையும் தலையை துண்டுங்கள் என்பதாக சொன்னார்கள். அது மட்டுமா, பெண்கள் அனைவரையும் நீங்கள் துன்புறுத்தாதீர்கள், அனைவரையும் நீங்கள் கிதுமத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள் முஸ்லிம்களுக்கு என்பதாகவும் அவர்களுடைய அனைத்து சொத்துக்களையும் நீங்கள் முஸ்லிம்களுக்கு பிரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஅதே, நீங்கள் நன்றாக சொன்னீர்கள். அல்லாஹ் எதை நாடினானோ, அல்லாஹ் எதை சொல்லியிருப்பானோ அதுவே நீங்கள் சொன்னீர்கள். நீங்கள் சொல்வது அல்லாஹ் சொன்னது போல இருந்தது என்பதாக சொன்னார்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இமாம்களை பின்பற்றிக் கொண்டிருந்தது. இது ஒன்று ஹதீஸில் சொல்லப்படுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்களையும் சட்டத்திட்டங்களையும் எத்தி வைப்பதற்கு இமாம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு அழைக்கிறார்கள். அழைத்து, முஆதே, நீங்கள் கூஃபாவிற்கு செல்லுங்கள், நீங்கள் சென்று அங்கே உள்ளவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டு என்பதாக சொல்லும் பொழுது அவர்கள் சரி என்று சொல்லி போனார்கள். அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எதை பின்பற்றுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், நான் குர்ஆனை பின்பற்றுவேன் என்று சொன்னதுக்கு அதற்கு அடுத்தபடியாக நீ எதை பின்பற்றுவேன் என்று சொன்னார்கள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நான் அடுத்தபடியாக உங்களுடைய ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அதன் பிறகு மீண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டிலுமே இல்லை என்று சொன்னால் நீங்கள் எதை பின்பற்றுவீர்கள் என்று சொல்லும்போது அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நான் இரண்டையும் வைத்து கியாஸ் எடுப்பேன் என்பதாக சொன்னார்கள். சொன்னவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தட்டி கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். இதிலிருந்து நாம் தெரிவது என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கலாம், எனக்கு பிறகு உமர் இருக்கிறார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருக்கிறார்கள், இவர்களிடத்தில் கேளுங்கள், அல்லது எனக்கு ஏதாவது கடிதம் போடுங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்று போடாமல் அவர்கள் அந்த காலத்திலே நீங்கள் இதை வைத்து கியாஸ் எடுங்கள் என்பதாக சொன்னார்கள்.
அப்படிப்பட்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே இமாம்களை பின்பற்றக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இமாமை பின்பற்றக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இன்னும் ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்கள் கேளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். இதிலிருந்து நாம் தெரிவது என்னென்னு சொன்னால், இதை அடிப்படையாக வைத்து நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் சொன்னால் அறிந்தவர்கள் கேளுங்கள் என்பதாக சொன்னது. அறியாதவர்கள் யார் என்று சொன்னால் நம் மதுஹபை உடையவர்கள். அறிந்தவர்கள் யார் என்று சொன்னால் இமாம் பெருந்தகையர், அந்த மதுஹபை உருவாக்கியவர்கள். இவர்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாமும் மதுஹபிலே ஒரு ஊண்டுகோலாக இருப்போமாக என்று சொல்லுவதாக என் சிற்றுரையை முடித்துவேன். வாழ்ந்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillah rabbil alamin wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi washabbihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala laqad kana lakum fi rasulillahi uswatun hasanah. Sadaqallahu al-aliyyul azim. Qala Rasulullah sallallahu alaihi wasallam taraktu fiikum amrayni lan tadillu ma tamassaktum bihima kitabullahi wa sunnati nabiyhi. Sadaqa Rasulullah sallallahu alaihi wasallam. அருமையானவர்களே, நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகிய முன்மாதிரி என்று ஏன் சொல்கிறோம் என்று சொன்னால், ஒருவர் ஒரு துறையிலே சிறந்தவராக இருப்பார், அல்லது இரு துறையிலே, அல்லது ஒரு சில, அதாவது 1, 2, 3 அது போன்ற கவுண்டிங்குள்ள எண்ணிக்கைக்குள்ளேயே சிறந்தவராக இருப்பார். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னாலும் அவர்கள் தான் சிறந்தவர்கள். எப்படி என்று சொன்னால், தந்தை பெரியார் அவரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவர் ஒரு முறை உணவு உண்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய உணவிலே மீசை முடி விழுந்து விடுகிறது. அதை அவருக்கே தெரியாமல் இது யார் சமைத்தது, மீசை விழுந்திருக்கிறது என்று கேட்கும் பொழுது தந்தை பெரியாரிடம் அந்த முஸ்லிமான ஒரு அடியார் சொல்கிறார், இல்ல இது உங்களுடைய முடிதான், உங்களுடைய முடிதான் இந்த கஞ்சியிலே விழுந்திருக்கிறது என்று கூறும் பொழுது அதை தந்தை பெரியார் சொல்கிறார், இதற்கு தான் உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீசையை கத்தரிக்க வேண்டும், அதாவது மீசையை அழகு பண்ணி தாடியை அழகா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா இதுக்காண்டி தான் சொல்றாங்க என்று கூறுகிறார். பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து துறைகளிலுமே எப்படி முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரபு அரசர். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அரபிகள் என்று சொன்னாலே பெரிய பெரிய பணக்காரர்கள். அவங்க வந்தாங்கன்னாவே அப்படி வருவாங்க இப்படி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பணக்காரர்களாக இருந்தார்கள் அரபு தேசத்தவர்கள். ஆனால் அவர்களுடைய முன்மாதிரி, அதாவது அரபியாக்களுக்கு முன்மாதிரியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வீட்டிலே ஒரு பாய் இருக்குமாம். அந்த பாயில அவங்க படுத்து எந்திரிச்சாங்கன்னா அவங்க முதுகு பின்னாடி எல்லாம் அந்த பாயுடைய அச்சு இருக்கும். அந்த அளவுக்கு ஏழ்மையில் இருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஏழ்மையில் கூட எப்படி வாழ்வது என்ற உதாரணத்திற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளலாம். பிறகு ஜாதி மதம் பார்ப்பது. ஜாதி மதம், அதாவது இவர் கீழே உள்ளவர், நம்ம ஜாதிக்கு கீழே உள்ளவர், அவர் நம்ம ஜாதிக்கு மேல உள்ளவர், அவர்கிட்ட நம்ம பொண்ணு எடுத்துக்கலாம், இவர்கிட்ட நம்ம பொண்ணு கொடுத்துக்கலாம், அப்படி பார்க்கவில்லை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை எந்த அளவுக்கு துன்புறுத்தினார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தை விட்டு விடுங்கள் என்று அவர்கள் மேல் பெரிய பாலைவனம், அந்த பாலைவனத்துல ஒரு கரியை போட்டா கூட வெந்துருமா, அந்த அளவுக்கு பாலைவன சூட்டுல பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மேல ஒரு பாறை வைக்கிறாங்க. அப்பொழுதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லி அவங்களுக்கு விலை பேசி அவருடைய அடிமைத்துவத்தை முதல் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடிமைத்தனத்தில் கூட பாங் சொல்ல பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தான் அழைப்பார்களாம். இந்த பாங் சொல்ல விஷயத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை, நான் எல்லா ஆட்சியும், அதாவது எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்திக்கிட்டேன், எனக்கு அரசாட்சியும் கிடைச்சிருச்சு, பேசுறது, இந்த கொடையை பிரிச்சு கொடுக்கிறது, இந்த பொருட்களை பிரிச்சு கொடுக்கிறது என்று எல்லாமே எனக்கு கிடைத்து விட்டது, ஆனால் முஅத்தினாக இருக்கக்கூடிய பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கவில்லை என்பதாக வருத்தப்பட்டார்கள்.
அப்படிப்பட்ட முஅத்திம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக தான் இருந்தார்கள். ஆனால் அன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை என்று நினைக்கவில்லை. அவர்களும் நம்மை போன்ற ஒரு மனிதர்கள் என்ற சமத்துவத்தை கொண்டு வந்தார்கள். இந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாதி மறுப்பாளராக இருந்தார்கள். பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போர்க்குணத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 313 பேர், அதாவது வெறும் 313 பேர் அவர்களை வைத்து போரிலே வென்று வந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை விட சிறந்த போர் தளபதி யாராவது வேணுமா? இல்லை, இதை விட முன்மாதிரி யாராவது தான் காட்ட முடியுமா? பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நீதியாளராக இருந்தார்கள் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகளே திருடினாலும் என் மகளுடைய கையை வெட்டுவேன் என்று சொன்னார்கள். இந்த இடத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம், என்னுடைய மகளே அந்த பொருளை திருடினால் அவருடைய கையையே நான் வெட்டுவேன் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இடத்திலே நிதியாளராக இருந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்களை விட முன்மாதிரி யாராவது காட்ட முடியுமா? இது போன்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அதற்கு உதாரணமாக ஹதீஸ் முவத்தா கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது, தரக்து ஃபீக்கும் அம்ரைனி லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னத்து நபியி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். ஒன்று, அதை நீங்கள் பின்பற்றும் வரை நீங்கள் எப்பொழுதும், அதாவது ஒரு பொழுதும் வழி தவற மாட்டீர்கள் என்பதாக சொல்கிறார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன், மற்றொன்று என்னுடைய சுன்னத் என்பதாக சொல்கிறார்கள். அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள், என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுபவர்கள் வழி தவற மாட்டார்கள். இதை விட நமக்கு சாட்சி வேறு எதுவும் தேவையில்லை. பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒரு முறை ஒரு சஹாபி போய் கேட்கிறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இன்ன குலிக நபியுல்லாஹி கானல் குர்ஆன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணமே குர்ஆன் தான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு இடத்திலே குர்ஆனை பற்றி கூறும் பொழுது சொல்கிறான், நீங்கள் யாராவது இந்த குர்ஆனை மறுப்பவர்களாகவோ இந்த குர்ஆனின் மீது சந்தேகத்துக்குரியவராக இருந்தால் இந்த குர்ஆனை போலவே ஒரு வேதத்தை உருவாக்குங்கள், அதாவது ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொடுங்கள் என்பதாக கேட்டான். இந்த இடத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள் என்று. அப்பொழுது நாம் இது ரெண்டையும் ஒரு 2-3 தடவை சிந்தித்து பார்த்தால் நாமே தெரிந்துவிடும். குர்ஆன் என்று சொன்னது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த இடத்திலே என்னுடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றவங்களால் யாராவது காட்ட முடியுமா? பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுபவர்கள் அவர்கள் பின்பற்றினால் நம்ம நல்லபடி அடைஞ்சிரோமா என்பதற்கு உதாரணமாக ஒவ்வொரு சஹாபாக்களும் இருந்தார்கள். சஹாபாக்கள் பின்பற்றியது எப்படி என்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி, எப்படி நாம் பார்த்து பார்த்து தலை செய்வோமோ, முகத்தங்களை அலங்காரம் செய்து கொள்வோமோ, அந்த கண்ணாடி எப்படி அப்படியே நம்முடைய உருவத்தை காண்பிக்குமோ அதே போன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள். அந்த எந்த சஹாபாக்களுமே அந்த வழிகேட்டில் போகவில்லை. அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு ஹதீஸை கூறியிருக்கிறார்கள், அஸ்ஹாபி கன் நுஜூமி ஃபபி ஐயும் இக்ததைத்தும் வ ஹிததைத்தும். இதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனைத்து விஷயங்களிலுமே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பக்கத்தை தந்தருவாங்க. ஆயுதமான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. تعالى وبركاته نحمده صلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وآتوا النساء صدقاتهن نحلا صدق الله العلي العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم اتقوا الله في النساء صدق رسول النبي الكريم. அகிலத்தின் அண்ட சராசரங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவனுக்கு அனைத்துக்கும் உரிதாகட்டுமாக. மேலும் இவ்வுலகம் படைப்பதற்கு ஒரு அங்கமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் சிற்றி ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ் தஆலா இவ்வுலகிலே அனைத்தையும் 2 ஜோடியாக படைத்துள்ளான். ஆணிற்கு பெண்ணை போல ஆணிற்கு எப்படி உரிமை இருக்கின்றதோ அதே போல பெண்களுக்கும் இஸ்லாத்தில் உரிமை இருக்கிறது என்பது இஸ்லாம் போதிக்கின்றது. பெண்கள் மிகவும் அடிமைத்தனம் படுத்தப்பட்டவர்களாகவும்
அவருடைய உரிமை பறிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் அரபியாவுடைய பெண்கள் மிகவும் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் திருமணத்திலும் வரம்பு மீறுவதும் எக்காரணமுமின்றி மனவிலக்கு கொடுப்பதும் சுதந்திரமின்றி திருமணம் அவர்களை செய்வதும் மேலும் சொத்திலே அவருடைய தந்தையுடைய சொத்தையும் கணவனுடைய சொத்தையும் அவர்களுக்கு தராமல் இருப்பதும் மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களை உயிருடன் புதைப்பதுமாக இருந்தது. அப்படிப்பட்ட காலங்களிலே பெண்கள் மிகவும் ஏங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு இந்த வேதனை அடங்காதா, எப்பேற்பட்ட இந்த வேதனை நம்மை விட்டு எப்படி செல்லும் என்று காத்து கொண்டிருக்கும் பொழுது இருள் வானிலே வெள்ளி வினாவில் வெளிச்சத்தை போல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதயத்தை தந்து அத்தகைய அனைத்து உரிமையும் அவர்களுக்கு வாங்கி தந்தார்கள். முதலாவதாக பார்த்தோம் என்று சொன்னால் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும் பொழுது தலபுல் இல்மி ஃபதீலத்துன் அலா குல்லி மீன் வ முஸ்லிமின் முஸ்லிமத்தின் என்பதாக கூறுகிறார்கள். முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீது கட்டாய கடமையாக கல்வி கற்பது இருக்கிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அந்த ஜாஹிலியா கூட காலத்திலே அந்த சொல்லை போல அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்று கேட்ட காலம் எல்லாம் சென்று அறிவு மேதையாக இருந்த பெண்மணிகள் அனைத்தையும் இப்பொழுது இஸ்லாம் அவர்களை நினைவு கூறுகின்றது. மேலும் சின்ன தேசம் சென்றாலும் எவ்வளவு பெரிய கல்வியாக இருந்தாலும் அதை பெண்களும் கற்க வேண்டும் என்று இஸ்லாம் அன்றைய காலத்தில் அவர்களுக்கு உரிமையை வழங்கியுள்ளது. இனிமேல் அவர்களும் வேதத்தை ஓதலாம், ஹதீஸ், குர்ஆன் என அனைத்தையும் அவர்கள் ஓதுவதற்கு சம உரிமை இருக்கின்றது. இப்படி அந்த ஜாஹிலியா கூட காலத்திலே ஜுவைரியா என்ற ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்திற்கு ஒரு தலைவன் இருந்தான். பனு முஸ்தலிக் என்ற ஒரு தலைவன் இருந்தான். அந்த தலைவன் இந்த இஸ்லாத்திலே கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான உரிமைகளையும் பார்த்து தன்னுடைய கூட்டத்தையே அவன் இஸ்லாத்திற்காக வரவழைத்தான். அப்படிப்பட்ட பல்வேறுபட்ட உரிமைகளை இஸ்லாம் அவர்களுக்கு தந்துள்ளது. மேலும் அவர்களுக்கு கொடுக்காத உரிமை அல்ல திருமணம் உரிமையா, சொத்துரிமையா, தலாக்குடும் உரிமை கூட பெண்கள் கொடுத்துள்ளது. மறுமண உரிமையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரம் பெறும் உரிமையாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட எல்லா விதமான உரிமையையும் இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியது. திருமண உரிமையிலே அவர்களுக்கு வரதட்சணை கொடுமையை நீக்கி அவர்களுக்கு மகரை பெண்களுக்கு இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தியது. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறும்போது சொல்கிறான், வஆத்து நிஸா சதகுன நஹ்லா என்பதாக கூறுகிறான். அவர்களுக்கு அழகிய முறையிலே நீங்கள் மகரை கொடுத்து விடுங்கள் என்பதாக ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான். இதனால் தன்னுடைய வரதட்சணையை நீங்கி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மகரை ஏற்படுத்தினான். அதனையும் கூட பெண்களுக்கு சுதந்திரம் ஏற்படுத்தினார்கள் இஸ்லாம். மேலும் சொத்தில் கூட எந்த ஒரு மார்க்கத்திலும் அல்லாத, எந்த ஒரு மதத்திலும் அல்லாத இஸ்லாம் சொத்துரிமை வழங்கியது. தந்தை அல்லது கணவனுடைய சொத்தில் இருந்து அவர்களுக்கு ஒரு பங்கு வழங்கப்படும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரிமையை வாங்கி கொடுத்தார்கள். அது ஏன் ஆண்களுக்கு மட்டும் 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு என்பதாக கேட்ட பொழுது, ஆண் தன்னுடைய பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது தன்னுடைய குடும்பம் மனைவி அனைத்தையும் பார்ப்பதற்காக 2 பங்கு வழங்கப்படுகிறது. ஒரு தடவை தன்னுடைய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டு தன்னுடைய பொருளாதாரம் இல்லை என்று சொன்னால் பெண்ணிடமிருந்து அந்த 1 பங்கை வாங்கிக் கொள்ளலாம் என்று சட்டம் கூறுகின்றது. அப்படி ஒரு பங்கை வாங்கிக் கொண்டு மீண்டும் கணவன் தன்னுடைய மனைவிக்கு 2 மடங்காக கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் அவர்களை போதிக்கின்றது. மேலும் தலாக்குடைய உரிமையில் மட்டும் ஏன் ஆண்கள் மட்டும் தலாக்கிட வேண்டும், பெண்கள் தலாக்கிடக்கூடாதா என்று கேட்ட பொழுது பெண்களுக்கும் உரிமை உண்டு, குலா என்பதாக கூறுகிறார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் என்று சொன்னால் குலா என்ற முறையாகிறது. அனைத்து ஆண்களையும் அழைத்து இவர் தவறான ஆண் என்று அவர்களை கூறி பின்று அவரிடமிருந்து குலா வாங்கி செல்லலாம். என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறும் பொழுது பெண்கள் அவளுடைய சுதந்திரத்தை பின்னக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களை கூறுகின்றான். மேலும் மறுமண உரிமையை கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று அங்கீகரித்தார்கள் என்பதற்காக ஒரு அத்தியாயமாக இது இறங்கியிருக்கின்றது. மேலும் மறுமணத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மதித்துள்ளார்கள் என்று ஒரு ஆதாரமாக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அன்றே இருந்துள்ளார்கள். ஒரு கணவன் இறந்தவுடன் தன்னுடைய மனைவியையும் உடனே அந்த நெருப்பிலை போட்டு எரிப்பது என்ற ஜாஹிலியாவுடைய காலத்தின் பழக்க வழக்கம் சென்று மறுமணத்தை ஆதரித்தார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடிமைத்தனம் நீங்கி அடிமைத்தனத்திலிருந்து பெண்களை நீத்து பெண்ணும் மனித இன பிரிவி என்று அனைவருடைய மனிதனும் நிலைநாட்டினார்கள்.
மங்கையர்களுக்கு மாண்பளித்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்காலத்தில் அதே முறையை பின்பற்றி வந்த அரசாங்கம் போக்சோ சட்டம் என்று பெண்களுக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. அச்சட்டத்திலே பெண்களுக்கு ஏதாவது ஒரு தொல்லையாக இருந்தாலும் சரி, தொந்தரவாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஆண்களை அவர்கள் கைது செய்வார்கள். இப்படி பல்வேறுபட்ட சட்டங்களுக்கு மத்தியிலும் கூட இஸ்லாம் நிகழ்த்தி நிற்கின்றது. எனவே பெண்களை மிகவும் சுதந்திரமாகவும் அவருடைய உரிமையை பறிக்காமல் அல்லாஹ் தஆலா வாழ்வதற்கு அறிவுறுவானாக. வாழ்க வாழ்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.